அருகே சின்னக்கபாளையம் பேருந்து நிறுத்தத்தில் பேருந்துக்காக காத்திருந்த மக்கள் மீது டிப்பர் லாரி மோதியதில் 2 பேர் உயிரிழந்துள்ளனர். திருப்பூர் மாவட்டம் தாராபுரம் அடுத்துள்ள சின்னக்கம்பாளையம் பேருந்து நிறுத்தத்தில் பொதுமக்கள் பேருந்துக்காக காத்திருந்த போது அவ்வழியாக வந்த டிப்பர் லாரி திடீரென்று மக்கள் மீது மோதியது. இதில் ஆறுமுகம், தங்கம்மாள், நாச்சிமுத்து ஆகிய 3 பேரும் விபத்தில் சிக்கியதில் ஆறுமுகம் சம்பவ இடத்திலேயே பரிதாபமாக உயிரிழந்தார். இதையடுத்து உயிருக்கு போராடிய தங்கம்மாவை தாராபுரம் அரசு மருத்துவமனையில் அனுமதித்த போது சிகிச்சை பலனின்றி உயிரிழந்தார். இந்நிலையில் பொதுமக்கள் மீது டிப்பர் லாரியை மோதிவிட்டு தப்பிச் சென்ற ஓட்டுநரை கைது செய்ய வலியுறுத்தி 300க்கும் மேற்பட்ட பொதுமக்கள் தாராபுரம் கரூர் சாலையில் அரசு மருத்துவமனை முன்பு சாலை மறியல் போராட்டத்தில் ஈடுபட்டனர். அப்போது மறியலில் ஈடுபட்ட பொதுமக்களிடம் டிஎஸ்பி கலையரசன், இன்ஸ்பெக்டர் ரவி ஆகியோர் பேச்சுவார்த்தை நடத்தி கலைந்து போக செய்தனர். இதுகுறித்து போலீசார் வழக்கு பதிவு செய்து விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். திருப்பத்தூரில் திருவண்ணாமலை நாடாளுமன்ற வேட்பாளர் அறிமுக கூட்டம் நடைபெற்றது. திருப்பத்தூர் மாவட்டம் ஹவுசிங் போர்டு பகுதியில் உள்ள லலிதா திருமண மண்டபத்தில் முன்னாள் அதிமுக அமைச்சர் கே.சி. வீரமணி தலைமையில் திருவண்ணாமலை நாடாளுமன்ற அதிமுக வேட்பாளர் கலியபெருமாளை அறிமுகப்படுத்தும் வேட்பாளர் அறிமுக கூட்டம் நடைபெற்றது. கூட்டத்தில் அதிமுக சார்பில் போட்டியிடும் நாடாளுமன்ற உறுப்பினர் கலியபெருமாளுக்கு இரட்டை இலை சின்னத்தில் வாக்களிக்க வேண்டும் எனவும் கேட்டுக் கொண்டார். அப்போது மேடையில் பேசிய அக்ரி கிருஷ்ணமூர்த்தி, திருவண்ணாமலை நாடாளுமன்ற தொகுதிகளில் அதிக வாக்கு பெற்று தரும் மாவட்ட செயலாளர்களுக்கு 5 தங்க நகை வழங்கப்படும் என கூறினார். இந்நிகழ்ச்சியில் அதிமுக முக்கிய நிர்வாகிகள், தொண்டர்கள் பலர் கலந்து கொண்டனர். தென்சென்னை நாடாளுமன்ற உறுப்பினர் பதவிக்கு போட்டியிடும் பாஜக வேட்பாளர் தமிழிசை சவுந்தரராஜன் வேட்புமனு தாக்கல் செய்தார். நாடாளுமன்ற தேர்தல் தேதி அறிவிக்கப்பட்டதை அடுத்து பல்வேறு அரசியல் கட்சிகளைச் சேர்ந்த வேட்பாளர்கள் மற்றும் சுயேட்சை வேட்பாளர்கள் வேட்புமனு தாக்கல் செய்து வருகின்றனர். அதிலும் சென்னையில் பெரிதும் எதிர்பார்க்கப்படும் நட்சத்திர வேட்பாளர்கள் போட்டியிடும் தென்சென்னை நாடாளுமன்ற உறுப்பினர் போட்டிக்கு போட்டியிடும் வேட்பாளர்கள் வேட்புமனு தாக்கல் செய்வதாக அறிவித்திருந்தனர். அதன்படி தென்சென்னை நாடாளுமன்ற உறுப்பினர் பதவிக்கு போட்டியிடும் பாஜக வேட்பாளர் தமிழிசை சவுந்தரராஜன் மண்டல தேர்தல் அதிகாரி அமித் இஆபா அவர்களிடம் வேட்புமனு தாக்கல் செய்தார். எடப்பாடி பழனிசாமி போல் இடத்திற்கு ஏற்றாற்போல் பேசும் பழக்கம் திமுகவிற்கு இல்லை என அமைச்சர் உதயநிதி ஸ்டாலின் விமர்சனம் செய்துள்ளார். காஞ்சிபுரம் நாடாளுமன்ற தொகுதி திமுக வேட்பாளராக செல்வம் அறிவிக்கப்பட்டு வேட்புமனு தாக்கல் செய்து பல்வேறு இடங்களில் பிரச்சாரம் மேற்கொண்டு வருகிறார். இந்நிலையில் இவருக்கு ஆதரவாக தமிழக இளைஞர் நலன் மற்றும் விளையாட்டு மேம்பாட்டுத்துறை அமைச்சர் உதயநிதி ஸ்டாலின் காஞ்சிபுரம் தேரடி பகுதியில் திறந்தவெளி வேனில் தேர்தல் பிரச்சாரம் மேற்கொண்டார். அப்போது தேர்தல் அறிக்கையில் குறிப்பிட்ட காஞ்சிபுரம் செங்கல்பட்டு ரயில் பாதை இருவழி பாதையாக மாற்றப்படும், செங்கல்பட்டில் உள்ள தடுப்பூசி மையம் மேம்படுத்தப்படும் உள்ளிட்ட பல்வேறு தேர்தல் வாக்குறுதிகள் அனைத்தும் நிறைவேற்றப்படும் என தெரிவித்தார். நிகழ்விற்கு முன்பு பேரறிஞர் அண்ணா நினைவில்லத்தில் அமைந்துள்ள அண்ணா சிலைக்கு மலர் மாலை அணிவித்து பாசிச ஆட்சியை வீழ்த்துவோம் என அங்குள்ள குறிப்பேட்டில் எழுதினார். நிகழ்வின் போது அமைச்சர் அன்பரசன், மாவட்ட செயலாளர் சுந்தர் உள்ளிட்ட பலர் கலந்து கொண்டனர். கலைஞர் நூற்றாண்டு விழாவில் மிகப்பெரிய பரிசாக நீங்கள் கொடுக்க வேண்டிய பரிசு 40க்கு 40 என அமைச்சர் உதயநிதி ஸ்டாலின் தெரிவித்துள்ளார். நாடாளுமன்ற தேர்தலை ஒட்டி திமுக தலைமையிலான கூட்டணி கட்சிகள் பிரச்சார களத்தில் தீவிரமாக இறங்கி பிரச்சாரம் செய்து வருகின்றனர். இந்நிலையில் ஆரணி பாராளுமன்ற தொகுதி திமுக வேட்பாளர் எம்.எஸ். தரணிவேந்தனை ஆதரித்து அமைச்சர் உதயநிதி ஸ்டாலின் பேசுகையில், வரும் நாடாளுமன்ற தேர்தலில் இங்கிருக்கும் கூட்டத்தை பார்த்தால் அனைவரும் உதயசூரியனுக்கு தான் வாக்களிப்பீர்கள் என மிகவும் தெளிவாக தெரிகிறது. குறிப்பாக தமிழகத்திற்கு ஏதும் செய்யாத மோடி தேர்தலுக்காக தற்போது தமிழகத்திற்கு ஓடி ஓடி வருகிறார். இவர் தமிழக மக்கள் வெள்ள பாதிப்பால் பாதிக்கப்பட்ட போது ஒருமுறை கூட எட்டி பார்க்கவில்லை என விமர்சனம் செய்தார். மேலும் பேசிய அவர், இந்த ஆரவாரத்தையும் பார்க்கும்பொழுது நிச்சயமா நான் வாக்கு கேட்க வேண்டிய அவசியமே இல்லை. ஏன்னா நீங்க அத்தனை பேரும் ஏற்கனவே முடிவு பண்ணிட்டீங்க. என்ன முடிவு பண்ணிருக்கீங்க? சென்னை, செங்கல்பட்டு, திருவள்ளூர், அதே மாதிரி தூத்துக்குடி, திருநெல்வேலியில மிகப்பெரிய வெள்ளம் வந்து பார்த்தாரமா? வந்து பார்க்கவே இல்லை. 37,000 கோடி ரூபாய் மதிப்பீடு, நம்ம இழப்பீடு கேட்டிருக்கோம். இது வரைக்கும் ஒரு பைசா கொடுக்கல. ஆனா நம்முடைய முதலமைச்சர் பாதிக்கப்பட்ட ஒவ்வொரு குடும்பத்திற்கும் 6,000 ரூபாய் கொடுத்தாரு. 2019ஆம் ஆண்டு வந்தாருமா. வந்து என்ன பண்ணாரு? மதுரையில எய்ம்ஸ் மருத்துவமனை கட்ட போறேன்னு சொல்லி பார்க்கணுமா? இதுதான் அந்த மதுரை எய்ம்ஸ் மருத்துவ கல்லூரி வச்ச ஒரே கல்லு. அடிக்கல் நாட்டிட்டு போனாரு. அதையும் நான் புடுங்கிட்டு வந்துட்டேன். நான் சொல்லிட்டேன், நீங்க மருத்துவமனை கட்டுற வரைக்கும் இந்த கல்லை நான் திருப்பி தரமாட்டேன்.
பாதகம் செய்பவரை கண்டால் நாம் பயங்கொள்ளலாகாது பாப்பா. மோதி மிதித்து விடு பாப்பா, அவர் முகத்தில் உமிழ்ந்து விடு பாப்பா. அண்மை செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள இணைந்திருங்கள் இயம்நாடு தொலைக்காட்சியுடன்.